Daily. Taste the Daily. செங்கல்பட்டு வேதாச்சலம் நகர் அருகில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்ற 2 மாணவிகள் வீட்டிற்கு வரவில்லை என பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று காலை மாணவிகள் இருவரும் தானாக தங்களின் வீட்டிற்கு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டதில் மாணவிகள் இருவரும் பள்ளிக்கு செல்லாமல் செங்கல்பட்டியில் இருந்து தாம்பரத்திற்கு சென்று அங்கிருந்து ரயில் மூலம் திருச்சிக்கு சென்று மீண்டும் அதே ரயிலில் திரும்பி வந்ததாக தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார்மலை பகுதியில் ஏழுமலை என்பவர் வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் ஆடு மாடு கோழிகளை வைத்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் நள்ளிரவில் ஆட்டுப்பட்டியில் நுழைந்த சிறுத்தை ஒன்று 3 ஆட்டுக்குட்டிகள் வான்கோழி உள்ளிட்டவற்றை கடித்துக் கொண்டுள்ளது. வனத்துறையினர் சிறுத்தை பிடிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் அடிக்கடி இதுபோல் அசம்பாவிதம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 4 ஆடு கடிச்சிட்டு ஒரு ஆடு வந்து இழுத்துன்னு போயிட்டு இருக்குது. அது எங்கள் அண்ணன் தான் நேரில் வந்து பார்த்த பாட்டி சாப்பாடு கொடுத்து வந்துருக்கிறான். எங்கள் அண்ணன் தான் நேரில் பார்த்துருக்காங்க. வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட்டு பட்டி உள்ளே இருந்துருக்குது சிறுத்தை. எல்லாரும் சேர்ந்து கத்தவே சரி இந்த மாதிரி சிறுத்தைன்னு கத்தவே அது பட்டியிலேருந்து வெளியே ஓடிட்டு இருக்குது. இப்போ பட்டி உள்ளே போய் பார்த்தாவே ஒரு ஆடு வந்து கடிச்சு போட்டு இருக்குது. ஃபுல்லாக குட்டி வந்து வெறும் ரத்தமாகவே இருக்குது. குட்டியை இறந்துட்டு இருக்குதோ. மறுபடியும் நாய் பார்த்தா நாயும் காணும். ஆல்ரெடி நாங்கள் 4 நாய் வளர்த்துட்டு இருந்தோம். 4 நாயும் இல்லை, வான்கோழி இருந்துச்சு, வான்கோழியும் இல்லை, அதையும் கடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் நிவாரணம் மாதிரி ஏதாச்சும் தாங்க. மறுபடியும் இதுக்கு எதனா நீங்கள் நடவடிக்கை எடுங்க. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த அகரம்சேரி பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடராஜன் என்பவர் லோடு வேனில் மீன்களை ஏற்றிச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வேன் டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் லோடு வேனில் இருந்த மீன்கள் சாலையில் முழுவதும் கொட்டியதை பார்த்த அப்பகுதி மக்கள் 2 டன் கடல் மீன்களையும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பைகளிலும் பாத்திரங்களிலும் அள்ளிச் சென்றனர். வேலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 ITI மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் பணிக்காக வைக்கப்பட்டுள்ள தடுப்பின் மீது இருசக்கர வாகனம் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது பின்னால் வந்த லாரி 2 மாணவர்கள் மீது ஏறியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த விபத்தில் ஒரு மாணவனுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் இந்த விபத்து குறித்து சத்துவாச்சாரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் பூபதி திருநாள் எனப்படும் தைத்தேர் திருவிழாவின் 4ஆம் நாள் இன்று நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். உசிலம்பட்டி அருகே மேல வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரே ஆண்டில் பாலம் சிதிலமடைந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக புதிய பாலம் கட்டித்தராததால் கிடப்பில் உள்ளது. எனவே சிதிலமடைந்த பாலத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பம் முட்டு தள்ளுதல் மற்றும் தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சென்னை மணலியில் மத்திய அரசின் உர தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பென்ஷன் தொகையை உயர்த்தி தரக்கோரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் செயல்படுத்தாத நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஏழை நடுத்தர மக்களையும் தமிழகத்தையும் புறக்கணித்ததாக மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் BSNL அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் பட்ஜெட் நகல் கிழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் விவசாயிகள், நெசவாளர்கள், ஏழை நடுத்தர மக்களையும் தமிழகத்தையும் புறக்கணித்ததாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளில் வாலிபால் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். முதல் நாள் போட்டியில் தேனி, சேலம், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் விளையாடிய நிலையில் போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்த ரூபாய் 50,000 வழங்க வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும், 12 மாதமும் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். சென்னை திருவொற்றியூர் தனியார் திரையரங்கில் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர் மற்றும் விஜய் ரசிகர்கள் இணைந்து NSA எனும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த 6 மாத குழந்தையின் மருத்துவ உதவிக்கு நிதி உதவி வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி கேட்டால், இந்த பிரச்சனைக்கு இந்த ஊரில் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த மெடிசனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வரவழைக்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் மட்டும்தான் இது உற்பத்தி பண்ணுறாங்கன்றதுனால அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி வர்றதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ஹை காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இதை மக்கள் கொஞ்சம் மத்திய அரசு இதை கண்டிப்பாக இதை அக்னாலேஜ் பண்ணி இதை பற்றி ஏதாவது பேசி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா எங்கள் குழந்தை இந்த மாதிரி ஒரு SMA பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன் ஆச்சு ஏதாவது இனிஷியேட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்த தாய் மற்றும் மகன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதானவர்களிடமிருந்து சுமார் 15 கிலோ எடை கொண்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் குட்கா விற்பனை செய்தவருக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து பட்ஜெட் நகல் கிழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. LPF மாவட்ட செயலாளர் தேவராஜ் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெறவும், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் நிகேதன் பல வகை தொழில்நுட்ப கல்லூரியின் நாட்டு நலத்திட்ட மாணவர்கள் சார்பாக போதைப்பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பு துவங்கிய பேரணியை துணை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் துவக்கி வைத்த நிலையில் பேரணியில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷமிட்டவாறு நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட வீட்டினை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் எடுத்தனர். அப்போது குடியிருப்பு வாசிகள் அறநிலையத்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உதவியோடு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அருகே பட்டிக்காடு பகுதியில் 100 நாள் வேலையை அனைவருக்கும் வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் வீட்டிற்கு ஒருவர் வீதம் 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததன் பேரில் ஊராட்சி மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம், பாதுகாப்பான சமூக வலைதள பயன்பாடு, தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமை தாங்கி மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு, மேல் படிப்பு மற்றும் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகள் குறித்தும், பெண்களுக்கான அரசின் வழிகாட்டுதல்கள், உதவிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.